ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நானும் உங்கள் ஷஃபீக். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரியாக்ஷனாக இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணிவிடுங்க. ஸோ ட்ரெய்லரை பார்த்துடலாம். ஹோப்ஃபுல்லி ட்ரெய்லர் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா போஸ்டர்ஸ், சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு ரெட்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப் பண்ணுறது வந்திருக்கு. படம் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இப்போ வர போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ரெட்டிஷாகவே வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது போஸ்டர் மட்டுமா இல்லை படத்துலையும் அந்த ரெட் கலரில் போஸ்டர் டிசைன் பண்ணிருக்காங்க. அது ஏதாச்சும் ஒரு டீட்டெயிலிங் இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க பார்த்தலாம். கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஏய் பா ஷோ ஓட்டில வாடே. ஓட்டா ஓட்டா. ஊர் குடுக்குற போதை இருக்கு. சண்டை திடீர்னு பீஸ் டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. தெரிஞ்சிட்ட எதுவுமே சரியா வருது. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கலரி ரவுடித்தனம் எல்லாத்தையும் ரவுடியோட விடுத்தேன். ஆனால் எனப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும். பூஜா ஆக்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போகாது. நிறைய வச்சுட்டு பாரு. இவ்வளோதான். எப்போ வருவோம் எப்போ வருவோம்? சிறப்பான தரமான சம்பவம் நீ பார்ப்பீங்கடா. ஓகே, ரஜினி சாரோட ஃபேன் தான் அந்த மொமெண்ட் காமிஸ்டாப்பில் கார்த்திக் சுப்ராஜ். மனுஷன் எல்லாரும் பரிசையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே தைகுட்டி. ஓ, ஸ்ரேயா மேம் அந்த டான்ஸ் சொன்னாங்களே. ஓகே, நல்லா இருக்குப்பா ட்ரெய்லர் கட்ட. அந்த மியூசிக்கும் ட்ரெய்லர் கட்டும் சூப்பராக இருக்குது. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கும். போய் சீக்கிரம் வர சொல்லு. அந்த ஒருத்தன் தரோங்க. ஆனால் ட்ரெய்லர் உண்மையிலே சொன்னேன், தரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் சரி, அந்த படத்தோட அந்த ஒரு டேக்லைன் ஏற்ற மாதிரி லவ் லாஃபர் வார் அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. அந்த சூர்யா சார் சொல்லி ஆகணும். ஹோப்ஃபுல்லி இந்த படம் அவருக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக அமையணும்னு சொல்லிட்டு தான் நம்ம சைடில் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா வேறு லெவலில் இருக்காங்க. நான் ஆக்சுவலாக மனுஷன் உண்மையிலே சொல்கிறேன். அந்த ஒவ்வொரு கெட்டப்பும் சரி சூப்பராக இருந்துச்சு. அந்த பூஜா ஹெக்டே மேம் அவரை பற்றி சொல்லியே ஆகணும்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பூஜா ஹெக்டே வந்து நிறைய படங்களை பார்த்துருப்போம். பட் இதில் வந்து கார்த்திக் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த பேட்டை படத்தோட டைலாக் ரஜினி சார் அந்த ஒரு ஃபேன் பாய்ஸம் அவர் வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சிட்டாரு. எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸும் ட்ரெய்லர் கட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வைபாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அந்த மியூசிக்கோ ப்ளஸ் அந்த ட்ரெய்லர் கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீரியஸாக இல்லாமல் சீரியஸ்னஸும் இருந்துச்சு, கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இல்லாமல் அந்த வைபோடே அந்த ட்ரெய்லர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு ரெட்ரோ பார்த்த வரைக்கும் போஸ்டர்லேருந்து சாங்ஸ் இப்போ இந்த ட்ரெய்லர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து ஓகே, படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்துருச்சுங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கணும். ஸோ ஏன்னா இதுக்கு அவருக்கு பெருசாக இது உண்மையாக ஒத்துக்கிட்டால் அவர் பெருசாக அவருக்குன்னு ஒரு தியேட்டரிக்கல் ஹிட் வந்து சரியாக அமையல. பட் சூரியரை போற்று, ஜெய்பீம் ஆப்வியஸாக அவரோட படங்களில் வந்து
தரமான ஒரு படங்கள்லாம் ரீசெண்ட் லிஸ்ட்டில். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ மேபி அது தேட்டர் ரிலீஸ் ஆகிருந்தால் ஒரு பெரிய ஒரு கம்பேக் அந்த படமாக அமைஞ்சிருக்கும். பட் தேட்டருக்கு ரிலீஸாக ஒரு பெருசாக எதுவும் இல்லை. பட் ரெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம், அதில் மட்டும் தட் ஃபார் ஷுர். அண்டு வில்லன் யாருன்னு தெரியும், ஐ திங்க் ஃபாதர் வெர்சஸ் சன் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ட்ரெய்லரில் கூட சொல்கிறாரு, மை சன் உனக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபாதர் வெர்சஸ் சன் கிளாஷ் தான் நினைக்கிறேன். ஸோ இது எப்படி கார்த்திக் சுப்ராஜ் எடுத்துகிட்டு போகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அண்டு ஸ்ரேயா மேம் அவங்க ஒரு டான்ஸ் நம்பர் இருக்குன்றாங்க, அதுவும் ஒரு சின்ன ஒரு பிட்டாக இந்த ட்ரெய்லர் வந்து காமிச்சிருக்காங்க. ஜெயராம் சார், பிரகாஷ் சார், ஜெயராம் சார் வந்து ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டராக காமிச்சிருக்காங்க. படத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதான் முன்னாடி சொன்ன டேக்லின் ஏற்ற மாதிரி அந்த ட்ரெய்லர் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கராக இருக்குங்க ட்ரெய்லர் உண்மையிலே சொல்லப்போனால் அதான். ஸோ May 1 ரிலீஸ் ஆகுது, நல்ல ஒரு நாள், உழைப்பாளர்கள் தினம். ஒரு 3 days ஹாலிடேஸும் இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸோடு இந்த படம் வந்து பெரிய கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து சூர்யா சார் அண்ட் என்டையர் டீமுக்கு நம்ம வந்து விஷஸ் சொல்லிக்கிறோம். ஸோ தட்ஸ் மை ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் ஃபார் தி ட்ரெய்லர் ரெட்ரோ. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா என்ன பிடிச்சிருந்து கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.